தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கல் தூணின் அலங்கார பகுதி உடைந்து விழுந்த சம்பவத்தில் பக்தர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பித்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த விபத்து எப்பொழுது நடந்தது? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? குறிப்பாக அது எத்தனை வருட பழமையானது? என்ன மாதிரியான சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது? சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கல்தூணில் அலங்கார பகுதி உடைந்து விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக பக்தர்களுக்கு காயமின்றி பக்தர்கள் அங்கிருந்து தப்பித்திருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடைசியாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது 17 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 7:45 மணியிலிருந்து 8 மணிக்குள் கும்பாபிஷேகம் பெருவிழா நடத்துவதற்கு திட்டமிட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2018இல் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த வரலாற்று சிறப்புமிக்க வீர வசந்தராயர் மண்டபத்தை அதன் பழமை மாறாமல் மீட்கும் வகையில் இந்த மண்டபம் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகர் சன்னதியில் இருந்து சுவாமி சன்னதிக்கு செல்லும் பிரகாரத்தில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை அருகே கல்தூண் ஒன்றின் அலங்கார பொதிகை, அதாவது தூணும் மேல்தளத்தையும் இணைக்கும் வகையில் வேலைப்பாடுடைய ஒரு தூண் இது உடைந்து விழுந்திருக்கிறது. அச்சமயத்தில் பக்தர்கள் யாரும் வராததனால் யாருக்கும் காயம் இல்லை, எந்த விபத்துகளில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பின்னர் கோவில் ஊழியர்கள் உடைந்த பகுதியை அதே இடத்தில் வைத்து மீண்டும் கீழே விழாதபடி கம்பி கட்டைகளை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பிரகாரத்தில் கற்குங்கள் மேற்பகுதியில் இடிந்து விழுந்தது பக்தருடைய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்காக கோவில் சிற்பங்கள் தூண்களை ஒட்டி சாரம் கட்டப்பட்டு அப்படி சாரம் கட்டியதனால் கற்குகள் அலங்கார பகுதி வழிவிழுந்து உள்ளதா என்கிறது கோயில் நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது புனரமைப்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் மாதத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பிரகாரத்திலும் பணிகள் நடைபெறும் போது அந்த பிரகாரத்தில் உள்ள தூண்கள் வலுவிழந்து இருக்கிறதா, இல்ல இந்த பகுதி முழுவதும் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து கோவில் நிர்வாகம் தரப்பு தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மிக பழமையான பிரகாரம் என்பது அம்மன் சன்னதியிலிருந்து சுவாமி சன்னதிக்கு செல்லக்கூடிய வகையிலே இடையிலே முக்குருணி விநாயகர் கோவில் அருகே இந்த பிரகாரமானது அமைந்திருக்கிறது. சுவாமியும் அம்மனும் திருவிதி உலாக்கள் வரக்கூடிய கோவில் வளாகத்திற்குள் உற்சவர்கள் உலாக்கள் வரக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே கோவில் நிர்வாகம் இதனை உடனடியாக விசாரணை நடத்தி சீரமைப்பதற்கான நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மோகன், ஹரிகிருஷ்ணன், குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்புகள் குறித்து, சிறப்பு வழிபாடுகள் குறித்தும் இன்னும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது உலக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலை பொறுத்தளவிற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் உலக அளவிலிருந்தும் பக்தர்கள் நாள்தோறும் வருகிறார்கள். நாளொன்றுக்கு 10,000 15,000 வரைக்கும் பக்தர்கள் வழிபாடுகள் நடத்துகிறார்கள். விழா காலங்கள், விடுமுறை காலங்களிலே 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபாடுகள் நடத்துவதற்காக கோவிலுக்கு வருகிறார்கள். அப்படி சிறப்பு பிரசித்தி பெற்ற ஒரு மீனாட்சி அம்மன் கோவில். 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு பிரகாரங்கள் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி தனித்தனியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு பிரகாரங்கள், ஆடி வீதிகள் மற்றும் சித்திர வீதிகள், அந்த பிரகாரங்களிலே இடையிடையே ஒவ்வொரு மன்னர்கள் காலகட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றாலே உலக பிரசித்தி பெற்றது. சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பல்வேறு பக்தர்கள் உலக நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய ஒரு விழாக்கள் நடைபெறக்கூடியது. மிக முக்கியமாக சித்திரை திருவிழா இந்த உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக இங்கே நடைபெறுகிறது. 11 நாட்களும் சுவாமியும் அம்மனும் திருவீதி உலாவிலே பங்கேற்பார்கள். அப்படி அம்மனையும் சுவாமியும் பார்ப்பதற்காக லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருப்பார்கள். மாசி வீதி முழுவதும் மக்கள் கூட்டமாக காணக்கூடிய ஒரு திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய கோவிலில் இந்த கோவில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அப்படி பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக இருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. தற்போது கூட வைகாசி வசந்த உற்சவ விழாவானது நடைபெற்று வருகிறது. சுவாமியும் அம்மனும் ஒவ்வொரு நாட்களும் சித்திரை வீதிகளிலே திருவீதி உலா நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி புது மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாதங்களும் திருவிழாக்களில் பெயர் பெற்றது. மதுரை
மாறும் திருவிழாக்கள் நகரம் என பெயர் பெற்றதற்கு இந்த மீனாட்சி அம்மன் கோவிலிலும் முக்கியமான பங்கு இருக்கிறது. அப்படி பிரசித்தி பெற்ற கோவில்கள் 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.